ஜிம்முக்கு போயிட்டு ஸ்டாப் பண்ணால் இந்த மாதிரி ஆயிடுவீங்க. இவர் என்னோட கிளைண்ட்டு. ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்படி இருந்தார். இது ஜிம் போனதுக்கு அப்புறம். இவரோட கரண்ட் கண்டிஷன் இது. ஒரு சுச்சுவேஷனால அவரால் ஜிம்முக்கு போக முடியல, அதான் இப்படி ஆகிட்டாரு. இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரே தட்டு தான் இருக்கும். ஜிம்முக்கு போயிட்டு ஸ்டாப் பண்ணால் நம்மளுக்கும் இதே மாதிரி மசில் ஃபேட் ஆயிரும்னு. இவர் ஏன் இப்படி ஆகிட்டாருன்றதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரீசன் சொல்கிறேன். இவர் ஜிம்மில் இன்டென்ஸாக ஒர்க் அவுட் பண்ணுற ஒரு பர்சன், ப்ளஸ் கார்டியோவும் பண்ணுவார். இது போக வெயிட் ட்ரைனிங் பண்ணி மசிலை டியர் ஆக்கினார்ல, அந்த மசிலை ரெக்கவரி பண்ணுறதுக்காக அந்த டே ஃபுல்லாக அவர் பாடியில் கலோரி பேர்னிங் நடக்கும். நெக்ஸ்ட்டு இவருடைய ப்ரோட்டீன் கோலை அச்சீவ் பண்ணிடுவார். இவ்வளோ ஆக்டிவாக இருந்தவர் இப்போ இப்படி ஆகிட்டார். இவரோட ஜாபு டெஸ்க் ஜாபு. முன்னாடி மாதிரி ஆக்டிவாக இல்லாதனால அவர் பாடியில் கலோரி பேர்னிங்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ ஆயிடுச்சு. அவரோட பிஎம்ஆரும் ஸ்லோ ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இவரோட ஃபுட் ரொட்டீன் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு. ஜங்க் ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஃபுட்டு, கூல்ட்ரிங்க்ஸு இந்த மாதிரி அதிகமாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. கார்போஹைட்ரேட் நம்ம பாடி எனர்ஜி போக அதை ஃபேட்டில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணிடும். இப்போ இவருக்கு மசில் ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகலை, மசில் லேயர் மேலே ஃபேட் அதிகமாகிருக்கு. ஸோ அதனால் அவரோட ஷேப் எல்லாமே மறைஞ்சிருச்சு. இது மாதிரி உங்களுக்கும் சுச்சுவேஷன் வந்தால் கார்டியோ, ஹோம் ஒர்க் அவுட்லாம் பண்ணி ஆக்டிவாகவே இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.